கொஞ்சம் நில்லுங்களே. அங்க பாருங்க, அது எனக்கு தீப்பிடிச்சு எரியுது. நம்மளுக்கு தெரியாதுங்க. वोट मेले यारुंगो अरे वोट मेले याரு कुमार वोट लेकिदु யார் நீங்க? कुमार நம்ம கிட்ட கடன் வாங்கிக்குது ஆபீஸ் போனா வஞ்சிக்குது பேட்ரிக் போனா வஞ்சிக்குது நம்ம वोट मेले வந்து லபக்குன்னு போச்சுக்குது அவர் இன்னும் வரலங்க நிம்பல் போய் சொல்றான் இப்ப நம்ம वोट मेले போய் தேடுறோம் ஏ குமார் நில்லுங்க ராத்திரில வந்து இப்படி கலாட்டா பண்ணா நான் சத்தம் போட்டு அண்ணி அண்ணி என் வேஷத்தையே உங்களால கண்டுபிடிக்க முடியல சுத்தமா ஏமாந்துட்டீங்க குமார் நீயா அப்பா நான் பயந்தே போயிட்டேன் இந்த வேஷம் எப்படி ரொம்ப நல்லா இருக்கு தொழிலாளர் சங்க ஆண்டு விழாவில் இந்த வேஷத்தை போட்டு டான்ஸ் ஆடினேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான் கிடைச்சது இந்த வேஷத்தோட உங்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க தான் பயந்துட்டீங்க நல்ல விளையாட்டுப்பா எங்க நீ குழந்தைங்க அதுக்குள்ள தூக்கிட்டாங்களா ஆமா வா சாப்பிடலாம் அண்ணா அவர் இன்னும் வரல நீ வாப்பா சாப்பிடலாம் அண்ணி நான் அவசரமா வெளியே போகணும் ட்ரெஸ் மாத்திட்டு போயிடுறேன் அண்ணன் வந்தா எனக்கா காத்துட்டு இருக்க வேணாம்னு சொல்லு MS 3457 சார் அந்த கார் எங்க முதலாளி கார் சார் ஹலோ என்னது யோகானந்த் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா கவனிச்சிட்டேன் யோகானந்த் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா வா போலாம் செயினாச்சே அம்மா ஐயோ அப்ப செத்து போனது யோகானந்தா மை காட் அண்ணே அண்ணா வந்தாரா வரலப்பா குமார் உங்க முதலாளி ஒரு ஆள் மூலமா இந்த லெட்டர் கொடுத்தானே சார்ப்பா இத படிச்சதுல இருந்து எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குதுப்பா பயப்படுற அளவுக்கு என்ன இருக்காங்க உங்கள் கணவர் நாராயணனிடம் 75,000 ரூபாய்க்கு செக் கொடுத்து உடனே பேங்கில் பணம் வாங்கி கொண்டு வரும்படி நாங்கள் சொல்லி அனுப்பினோம் 3 மணிக்கு பேங்கிற்கு சென்றவர் இன்னும் திரும்பவில்லை பேங்கில் விசாரித்ததில் நாராயணன் பணத்தை வாங்கி கொண்டு சென்று விட்டதாக தெரிய வந்தது உங்கள் கணவர் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் எவ்வளவு நேரமானாலும் சரி உங்களை வந்து பார்க்க சொல்லவும் மிக மிக அவசரம் யாருக்கும் எந்த கெடுதல செய்யலையே அந்த தெய்வம் எனக்கே இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும் விதிமா விதி அந்த கொடுமையான விபத்தை பார்த்து நானே ஆடி போயிட்டேன் அந்த அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் மேலவே இல்லை நான் உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் அப்பா நடந்தது நடந்து போச்சு இந்த வேதனையான செய்தியை உடனே பரத்துக்கு தெரியப்படுத்தணும் ஏமா பரத் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா ஸ்டேட்மெண்ட்ல இருக்காங்க நேத்து கூட அவரோட போன்ல பேசினானே அவன் இந்த செய்தி எப்படிதான் தாங்கிக்குவானோ அவருடைய போன் நம்பர் தெரியுமா அந்த டெலிபோன் டைரக்டர்ல முதல் பக்கத்துல இருக்கு ஹலோ இன்டர்நேஷனல் புக்கிங் பரத் உங்க அப்பா நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாருப்பா
2 நாளைக்கு முன்னாடி கூட அப்பா கூட போன்ல பேசிட்டு இருந்தேன். பரத் உன் உடம்ப பாத்துக்கன்னு எனக்கு புத்தி சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரத்துல. அம்மா மனசு தேத்திக்கங்க. இனிமே உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் தான் ஆறுதல் சொல்லிக்கணும். பரத், அப்பாவோட ஞாபகார்த்தமா ஃபேக்டரியில அவருக்கு ஒரு சிலை வைக்கிறதுன்னு தீர்மானம் அந்த பண்ணி சிலை திறப்பு விழாவை ரொம்ப பெரிய அளவில் நடத்தணும் முடிவு பண்ணிருக்கோம். நன்றி சார், நன்றி. மீனா, என்ன மிஸ்டர் சுந்தர் சரியா 12 மணிக்கு ஒரு ரூம் கோர்ஸ் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. எதுக்குன்னு தெரியல. எதுக்காக இருக்கும்? உங்க அண்ணனை பத்தி விசாரிக்கத்தான் இருக்கும். எஸ், எங்க அண்ணன் மேல பழிய போட்டு அவங்களும் நாடகம் நடத்துறாங்க. அவங்க இருக்கிற எந்த முடிவையும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். வணக்கம் சார். உங்க அண்ணனை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இல்ல சார். நீ போய் சொல்ற. நான் எதுக்காக சார் போய் சொல்லலாம்? தலைமறைவா இருக்க உன் அண்ணன் இது வரைக்கும் ஒரு லெட்டர் கூட அவன் வீட்டுக்கு எழுதல. தலைமறைவா இருக்க வேண்டிய தலையெழுத்து நிச்சயமா இருக்கு இல்ல சார். ஓஹோ, அதனாலதான் 75,000 ரூபாயை திருடிக்கிட்டு ஓடினவன் ஆதாரம் இல்லாம அவர் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க சார். அது என்னால பொறுத்துக்க முடியாது. 20 வருஷமா சார், 20 வருஷமா இந்த ஃபேக்டரிக்காக, உங்களுக்காக எஜமா விசுவாசத்தோட நாயா உழைச்சிருக்காரு. அவர் உழைச்ச காலத்துல இருந்து ஒரு தப்பு செஞ்சாரு, ஒரு மோசம் செஞ்சாரு, ஒரு துரோகம் செஞ்சாருன்னு உங்களால ஒரு தடவை சொல்ல முடியுதா சார்? அப்படி நினைச்சுதான் அந்த பெரிய பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைச்சேன். சில்லற காசா திருடுவானேன்னு 75,000 ரூபாய் லம்பா சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான். குமார், இன்னும் 15 நாள்ல உன் அண்ணன் திரும்பி வரல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நான் சொல்றது கொஞ்சம். இனிமே நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீ போலாம். பின்னால என்னடா மோஷம்? யாருக்கு வழி வேணுமா? வழி வேணுமா? அவன் சொல்லிட்டான், இவன் வந்துட்டான். ஏய், கால்ல வந்தவள பெரிய கொம்பனா அந்த இடத்துக்கு போக சொல்லிட்டான். புத்தகங்களை வண்டிக்கிறான். கார்ல உட்கார்ந்துட்டு கலாட்டா பண்றது. கொஞ்சம் நிதானி நைனா, இம்மா பெரிய ஊர்வலம் போய்கிட்டு இருக்குதா? கண் தெரியல. தெரியுது. எதுக்கு ஊர்வலம்? ஒண்ணும் தெரியாம மாதிரி கேக்குறீங்க. மக்கான் சாவடி பரம்பரை பஜார்பட்ட பக்கரே கேள்விப்பட்டிருக்கியா? அண்ணாத்த 3 வருஷத்துக்கு முந்தைய உண்டகட்டி கிருஷ்ணனை சாத்தகன்னு குத்திட்டு ஜெயில இருந்துட்டு இப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்காரு. அதான் இப்படி ஜல்சா. ஓஹோ. ஏய், ஒதுங்கடா, ஒதுங்க. ஏய், யாரா அவன்? என்ன பத்தி தெரியாது நினைக்கிறேன், சொல்லி வை. ஏய்டா, 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 ஏய், நீங்களா பாத்துக்கிட்டீங்க? நீங்க போய் மோதுங்களா? மரியாதையா வழியோட போறியா இல்லையா? இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். நீ என்னடா வார்னிங் கொடுக்கறது? நெஞ்சில தம் இருந்தா என் மேல கை வை பார்க்கலாம். ஐயா வச்சானே. ஐயா ஐயா
பழவிட்டிய நானும் ஓடி போடுறேன்.
மறுபடியும் என்ன பாராட்டணும்னு ஆசை இருந்தா அதுக்காக இப்படி கார் முன்னாடி வந்து பாயறதா? அங்க பாத்தீங்களா? ஏற்கனவே பாத்துருக்கேனே கட்ட வண்டி. மாடுங்க என்னாச்சு? மேய போயிருக்கோம். இல்ல, ஓடி போயிடுச்சு. பெரிய இன்டர்நேஷனல் நியூஸ். இத சொல்றதுக்காக என் வண்டியை நிறுத்தினியா? மாடுங்க ஓடுனதுக்கு நீங்க தான் காரணம். ஓஹோ. நீங்க ரவுடிங்களோட சண்டை போட்டப்ப மாடுங்க மிரண்டு போய் கை தரத்துட்டு ஓடி போயிடுச்சு. அது பின்னாலே துரத்திட்டு நீ ஓடுறதானே? முடியாத, மூச்சு வாங்குமே. அதுவும் கரெக்ட் தான். ஒரு கவர்ச்சியான பொண்ணு ஓடி மூச்சு வாங்கும் போது பக்கத்துல இருந்து பாக்குறவனுக்கு விகல்பமான எண்ணங்கள் தோணதான் சார். இத பாருங்க, இந்த வண்டி டவுனுக்கு போய் சேர்ந்தாகணும். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இந்த நுகத்தடி இடுப்புல கட்டிட்டு நீ இழுத்துட்டு போயிட. நில்லுங்க, அவ்வளவு வெயிட் என் இடுப்பு தாங்காது. இது பாரு, என்ன எவ்வளவு தாங்கும்னு யோசிச்சு பார்க்க எனக்கு டைம் இல்லை. இத பாருங்க, எனக்கு ஒரு வழி சொல்லல, உங்க கார் முன்னாடியே படுத்துக்குவேன். இது என்னடா பெரிய வம்பா போச்சு. உங்களுக்கு எல்லாம் எங்க எப்படி பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லாம போச்சு. உங்களை நான் விட போறது இல்ல. இருமா, என்ன இந்த வண்டி டவுனுக்கு போய் சேரணும், அவ்வளவுதானே? ஆமா. ஐடியா பண்ணுவோம். ரோட பார்த்து ஓட்டிட்டு போயா? ஆத்தியா யோ. யோ, ஒரு கையில புட்டுக்கிச்சு, இன்னொரு கையிலாவது பாத்துக்கோயா. வண்டி வளையுது, சீரா ஓட்டு. ஒரு கையில அறுத்துட்டோம், கையில அறுத்து போச்சு. யோ, வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்து. யோ, அட ஒல்ல தாயா, வண்டி நிறுத்தியா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வண்டி அம்போடு போகுது. கடவுளே. லாரி. ஐயோ, ஐயோ, சைக்கிள் மாட்டார். ஐயோ, ஜீப்பு, இந்த பக்கம் போயா, இந்த பக்கம் போ. ஐயோ, நான் சொல்லு. ஐயோ, யோ, சைக்கிள் இந்த பக்கம் போ. இப்படி போயாயோ. அப்பாடா, வண்டி நிறுது. இடிச்சாயா, வண்டியை ஸ்பீடு கிளப்பிட்டான். ஐயோ, ஓரமா போக, ஓடி போகடா. இந்த நேரம் பார்த்து நீங்க வேற. குழந்தை. அப்பாடா, ஏழுமலையானுக்கு கோவிந்தா. ஓரமா போ. இந்த சமயம் பார்த்து கோவிந்தா வரையா, ஓரமா போயியா. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த பணத்தை வச்சுட்டு 4-5 நாள் பார்த்து இந்த வண்டியை நீயே எடுத்துட்டு போயிடு, என்ன விட்டுரு. அப்பா, நீங்க விபத்துல சாகல, யாரோ உங்களை கொலை செஞ்சிருக்காங்க. அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன், இது சத்தியம். ஏய் மீனா குட்டி, நில்லுமா. எதுக்குயா? பாத்தியார் சொன்ன இல்ல, பயந்துட போகுதா? ஆமா, நீ என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? கையடியா. இரு போலாம், ஏன் அவசரப்படுற? கொஞ்ச நாள் ஜாலியா தமாஷா பேசலாமே. அம்மா, இது என்ன புச்ச வளையல் வாங்கி போட்டீங்க? கையடியா, செருப்பு பிஞ்சிடும். ஐயா, செருப்பு பிஞ்ச உடனே தச்சுக்கோனே.
மாமா இது என்ன பைசாரி புச்ச ஒண்ணு வாங்கி தட்டுமா போறம்போக்கு என்னடா காட்டமா பேசுது விட்டுலாமா? ஐயோ இன்னைக்கு விட்டா அப்புறம் மஜா இல்லையே. மெய்டா மஜா இல்ல. வா நம்ம போய் தனியா பேசலாம். நீ விட்டுட்டு எங்களை பிடிக்க சொல்லு. ஆமா ஏன் உளுந்த? அவன் தள்ளலாம் ஊந்த. அவன் மட்டும் தள்ளாம இருந்தாலும் நினைச்சுக்கோ, அவளுக்கு ஒரு காடை காட்டியிருப்பேன் நானு. கிழிச்ச எட்டுக்கா பூச்சி மாதிரி மீசைய பாரு. நீ எல்லாம் ஒரு தலைவன். அடுத்த தலைவர் நான் தான். என்னடா நான் கராத்தே கத்துக்கலாமா சார்? ஒரே மாசத்துல கத்துக்குவேன். சில ரவுடி பசங்க என்கிட்ட வாலாடுறாங்க. அவங்கள புரட்டு எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். சேர்ந்துக்கலாமா? ஓகே. ஏண்டா குரு, உங்க அண்ணன் ஊர்ல இல்ல போல இருக்கு. ஆமா, வெளியூர் போயிருக்காரு. சும்மா போனாரா இல்ல சோறு போட்ட முதலாளி கிட்ட இருந்து எதையாவது சுருட்டிக்கிட்டு போனாரா? நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட திருட்டு ஜாதியில பிறந்தவன் இல்லடா. ரொம்ப கரெக்ட். திருட்டுத்தனமா பெற்று தெருவில் விடுறானுங்களே, அவனுங்க தான் இந்த மாதிரி கேப் மாதிரி வேலை எல்லாம் செய்வானுங்க. சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல மத்த தொழிலாளிகளோட சண்டை போட்டு நீ ரகலை பண்ணிருக்க, உண்டா இல்லையா? சார் என்ன நடந்ததுன்னா? கேட்கிற கேள்விக்கு பதில். ரகலை பண்ணினியா இல்லையா? ரகலை பண்ணல சார், உணர்ச்சி வசப்பட்டேன். ஃபேக்டரி கட்டுப்பாட்டை நீ மீறி இருக்க. என்ன மீற வச்சுட்டாங்க சார். என் தன்மானத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. என் அண்ணனை இழிவா பேசி என்னையும் கேவலப்படுத்தி. சார் இதுக்கு மேல நான் பேச விரும்பல சார். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இட்ஸ் ஆல் ரைட். முதல் தடவையா நீ தப்பு பண்ணிருக்க. இப்ப நான் உன்னை மன்னிச்சிடுறேன். யூ கேன் கோ. என்னப்பா நீ அவனை ஒரு மாசமாவது சஸ்பெண்ட் பண்ணி வைப்பேன்னு நினைச்சேன். ரொம்ப சாதாரணமா மன்னிச்சு விட்டுட்டியே. அப்பா, இந்த தொழிலாளர் ரொம்ப ரோஷக்காரனுங்க. நம்மால அவங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் ஏற்பட்டா போதும், ஒரு பெரிய போராட்டத்தையே உருவாக்கிடுவானுங்க. குமார், என்ன மன்னிச்சிடுங்க குமார், என்ன மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவோ தடுத்தும் நீ மறுபடியும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கியே. என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? இன்னும் தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என்ன வெறுக்காதீங்க, என்னை விட்டு விலகி போயிடாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில துடிப்பு சந்தோஷம் ஏதாவது இருந்தா அது உங்களை பாக்குறப்பதான், உங்களோட பழகிறப்பதான். அதே நிலைமை தான் எனக்கும். பத்மா, ஒரு பழிய சுமந்துக்கிட்டு அதனால அவமானப்பட்டு துவண்டு போய் உன்னை தேடி வரேன். என் வேதனை மறந்து ஒரு சுகமான நிம்மதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில உங்க தூய்மையான நெஞ்ச குத்தி கிளறி ரணப்படுத்துற வானம் கெட்டு 4 பேர் முன்னாடி வெக்கத்தை விட்டு ஆடு தொலைக்க வேண்டிய தலையெழுத்து எனக்கு. அப்புறம் இந்த பாவத்தை செய்யலைன்னா என் அக்காவும் அவ குழந்தைங்களும்
நடுத்தரவுல நிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என் அக்கா புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாம் உடச்சே தேத்துறான்னு எனக்கு வர வழி. இந்த வழியில இன்னும் எத்தனை நாளைக்கு போக போற? அநேகமா என்னோட இது கடைசியா இருக்கும். நிஜமாவா? ஆமா. சீதா, சீதா, என்னங்க? இன்னைக்கு ராத்திரி நான் வரமாட்டேன். வேலை விஷயமா வெளியூர் போறேன். என்னைக்கு ராத்திரி ஒழுங்கா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வேலை தெரியாம குடிக்கிறது, எங்கேயாவது வேண்டு கிடக்கிறது, புள்ள குட்டி இருக்குன்னு என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்ததுண்டா? என்னடி மொழி போச்சு? சோறு இல்லையா? இருக்க இடம் இல்லையா? பாடி. ஆமாமா, என் தங்க பத்மா மட்டும் சம்பாதிக்கலன்னா இந்நேரம் நானும் என் குழந்தைகளும் நடுத்தரவுலதான் நின்று இருப்போம். ஏண்டி ஒப்பாரி வைக்கிற? உன் கதையை கேட்கலாம் நேரம் இல்ல. அர்ஜென்ட்டா 200 ரூபா வேணும், போய் கொண்டா. இல்ல, என்கிட்ட சல்லி காசு கூட கிடையாது. புருஷன்கிட்ட போய் சொல்ல கூடாது. மரியாதையா கொண்டா. புருஷன், பெரிய புருஷன். நடி மரியாதை இல்லாம. அத்தா, அத்தா கை நீட்டி அடிச்சீங்க, நான் படுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு பணம் தானே வேணும்? இந்தாங்க. பத்மா, வேண்டாம் பத்மா, அவர்கிட்ட பணம் கொடுக்காத. அக்கா, பணம் போனா பரவாயில்ல, நமக்கு நிம்மதிதான் வேணும். என்னங்க பத்மா, நீ நல்லா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். வரேன். அழாதேக்கா, சீக்கிரமா நமக்கு நல்ல காலம் பிறக்கும். முடியாது, 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 முடியாது. யோகானந்த், வீணா பிடிவாதம் பிடிக்காத. வெளிநாட்டிலே வந்திருக்கிற உன் மகன் பரத் உன்னை காப்பாத்துவான்னு கனவு காணாத. ஆமா, நீ செத்து போனதா உன் மகனை நம்ப வச்சு அவன் கையாலேயே இன்னைக்கு உன் சிலைக்கு திறப்பு விழா நடத்தி இந்த உலகத்தை ஏமாத்த போறோம். நாங்க சொல்றபடி இதெல்லாம் கையெழுத்து போட்டா செத்தது நீ இல்ல, நீ இன்னும் உயிரோடதா இருக்கேன்னு இன்னொரு நாடகம் ஆடி உன் குடும்பத்தோட கொண்டு போய் சேர்த்துருவோம். இல்ல இதே இடத்துல அனாதையா சாக வேண்டியிருக்கும். நான் சாக தயாரா இருக்கேன், சாக தயாரா இருக்கேன்.